என்னுடைய பரிசுத்தத்தை போல உன்னுடைய பரிசுத்தம் இருக்கணும், இதே பரிசுத்தம் உனக்கு இருக்கணும். அப்போதான் நான் ஏற்றுக்கொள்வேன், இல்லைன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உன்னுடைய பெஸ்ட் ஒர்ஸ்ட் என்னுடைய பார்வையில் ஏன் லெவலில் இருக்கணும் அந்த பரிசுத்தம், நான் ஏற்றுக்கொள்கிற விதத்தில் இருக்கணும். மார்ட்டின் லூத்தர் இதெல்லாம் வாஸ்து பார்த்துட்டு அவர் நல்ல மனுஷன் பாருங்க, கத்தோலிக்க பாதிரியாராக இருந்தார், ரொம்ப ஆவிக்குரிய ஜீவித்தை வாழ்ந்தவர், கத்திரிக்கன் வாழணும்னு ரொம்ப தீவிரமாக இருந்தாள், ரொம்ப முயற்சி எடுக்கிறார் கத்திரிக்காக வாழணும்னு. படிக்கட்டுலலாம் முழங்காலே ஏறுவாராம் பாருங்க, அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறார். தேய நான் பாவி, என் பாவத்தை கத்தர் மன்னிக்கணும், என்னை கழுவணும், சுத்திகரிக்கணும், அவ்வளவு கஷ்டப்பட்டார். தன்னை சன்மார்க்கனாக நீதிமானாக கத்தருக்கு முன்னால் நிறுத்தணும்னு எவ்வளோ கஷ்டப்பட்டார். கடைசியில் ரொம்ப நொந்து போய் ஒரு பெரிய ஒரு வயசான பிரசங்கியார்கிட்ட போனாராம், கத்தோலிக்க பாதிரியார்ட்ட. அவர்கிட்ட சொன்னாராம், இந்த கத்தர் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலைங்க, என்ன அநியாயம், நீதிமானாக இருந்தால் தான் ஏற்றுக்கொள்கிறேன்றாரு. அதுக்கு நான் எவ்வளோ நீதிமானாக இருக்க முடியுமோ அவ்வளோ இருந்து நான் போகிறேன், ஆனால் என்னுடைய நீதி அழுக்கும் கந்தைன்றாரு. அவருக்கு இருக்கிற நீதி மாதிரி எனக்கு வேணுன்றாரு, அப்போ தான் சேர்த்துக்குவேன்றாரு. அவரை மாதிரி நான் பரிசுத்தனாக இருக்கணுன்றாரு. நான் மனுஷன், அவர் தெய்வம். என்ன மனுஷனுக்கு எப்படி அவரை மாதிரி பரிசுத்தம் இருக்க முடியும்? என்னால் கொடுக்க முடியாத என்கிட்ட கேட்குறாருன்னா அவர் என்ன மாதிரி தெய்வம்? இரக்கமற்றவராக அன்பற்றவராக இருக்கிறாரு, என்கிட்ட கொடுக்க முடியாது, என்கிட்ட இல்லைன்னு தெரிஞ்சு என்னை டிமாண்ட் பண்ணுறாரு, கொண்டா நீதி, என்ன அந்த நீதியை கொண்டான்றாரு. என்கிட்ட இல்லையே, இந்த கடவுளை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு போய் நொந்துக்கிட்டாராம் பாருங்க அவர்கிட்ட. அந்த பிரசங்கியார் சொன்னாராம், தம்பி வருத்தப்படாத, கத்தர் நல்லவர், உனக்கு இப்போ விளங்காமல் இருக்கலாம், கத்தர் உனக்கு காமிப்பார், உனக்கு நல்லவர். அவர் ஒன்றும் உன்னால் கொடுக்க முடியாதது கேட்கல, உன்கிட்ட ஒன்று கேட்டார்னா அதை உனக்கு கிடைக்கிறதுக்கு ஏதோ வழி இருக்குது, அது இல்லைன்னா கேட்க மாட்டார், போ உனக்கு கத்தர் காமிப்பாருனாராம். இவர் போய் படிக்க ஆரம்பித்தாராம் பாருங்கள். கத்தர் அவருடைய கண்ணை திறந்தாராம். அப்போ தான் பார்த்தாராம், ஒரு நாள் வேதத்தை வாசிச்சுட்டு இருக்கும்போது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்ற அந்த பகுதிக்கு விளக்கத்தை பார்க்குறாராம். அப்போ தான் அவருக்கு லைட் அடித்த மாதிரி தெரியுதான் திடீர்னு. ஓஹோ, மனுஷனால் அவனுடைய சுய முயற்சியினால் சுய நீதியினால் தேவன்கிட்ட வர முடியாது, எவ்வளோ பெஸ்ட்டை கொண்டாந்தாலும் கடவுளுடைய பார்வையில் அது ஒஸ்ட்டாக இருக்குது, தேவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். மனுஷனால் தரவே முடியாது நீதியை, தேவன் எதிர்பார்க்கிற நீதியை தர முடியாதுன்னு தெரிஞ்சு தான் தேவன் என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய சொந்த குமாரனையை அனுப்பி அவரை கல்வாரி சிலுவையில் சாகடித்து நம்முடைய பாவத்தை எல்லாம் எடுத்து அவர் மீது வைத்து அவருடைய நீதியெல்லாம் எடுத்து நமக்கு இலவசமாக கொடுத்து விட்டார். நான் சம்பாதிக்க முடியாத நீதியை, நான் உற்பத்தி செய்ய முடியாத ஒரு நீதியை அவர் எனக்கு இலவசமாய் தந்து விட்டார். இப்பொழுது அது விசுவாசத்தினாலே உண்டாகும் நீதி. கண்ணு திறந்துருச்சு. இதனால தான் ப்ராட்டஸ்டன்ட் மார்க்கமே உருவாச்சு பாருங்க.